ஹலோ கைஸ், ஆஸ்திரேலியாவின் தங்க மகன் மேக்ஸ்வெல் ஒன்ஸ் அகெயின் ஆஸ்திரேலியாவுக்காக நின்று நிதானமாக மேட்சை முடிஞ்சு கொடுத்துருக்காரு. அதுவும் குறிப்பாக டிசைடர் மேட்ச்சில் கடைசி ஓவர் 10 ரன் இருக்கும் நிலையில் செம்மையாக பேட்டிங் ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்கான்னு தான் சொல்லணும். சவுத் ஆஃப்ரிக்கா vs ஆஸ்திரேலியா T20 சீரீஸில் 2-1 ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய ரீசனாக இருந்தது மேக்ஸ்வெல். அவரோட கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து அவ்வளோ சூப்பராக ஆடி கடைசி வரைக்கும் நின்று மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னு தாங்க சொல்லணும். 122க்கு 6 விக்கெட் போயிடுச்சு. இதுக்கு மேலே என்னடா பண்ண போகிறாங்க, மேக்ஸ்வெல் வர ஆடி அம்மாவாசைக்கு சுற்றி அவுட் ஆயிடுவார் அப்படின்ட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியாவுக்குன்னு வந்துட்டா நான் வேறு, ஐபிஎல்னு வந்துட்டா நான் வேறு அப்படின்றத ஒன்ஸ் செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த 3 T20 போட்டியில் ஸ்கேட்சு மாசாக பிடிக்கிறதா இருக்கட்டும், ஃபீல்டிங்கு மாசாக பண்ணுறதா இருக்கட்டும், பவுலிங் மாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேட்டிங்கில் நின்று ஃபினிஷ் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காருங்க. 62 ரன் கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சு கொடுத்தாரு. இத்தனைக்கும் 19வது ஓவர் 2 ரன் தான் வந்துச்சு, 3 விக்கெட் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசி ஓவரில் 10 ரன் அடிக்க வேண்டிய நிலைமையில் சூப்பராக நின்று ஜெயிச்சு கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். மேக்ஸ்வெல் ஒன்ஸ் அகெயின் ஆஸ்திரேலியாவின் தங்க மகன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியா என்னதான் கடுமையாக போராடி ஜெயிச்சிருந்தாலும் ஒரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களோட சிறப்பான ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வெற்றிக்கான ஒரு அங்கீகாரம் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சிறப்பாக கடைசி வரைக்கும் போய் தான் தோற்றுருக்காங்க. அதனால் இந்த சீரீஸ் தோற்றதை பற்றிலாம் சவுத் ஆஃப்ரிக்கா கவலைப்பட வேணாம், அவங்களும் ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் என்ன பாசிட்டிவ்னா, பிரிவிஸ் அவரோட அதிரடியான ஆட்டம். செகண்ட் T20 செஞ்சுரி அடிச்சார், தேர்ட் T20 பேக் டு பேக் 6 விளாசுறாரு கிரவுண்ட் விட்டு வெளியே. அதெல்லாம் பார்க்கும்போது அடே ஃபியூச்சருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு பிளேயர் ஃபிக்ஸ்டா அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. T20 பொறுத்த வரைக்கும் அதிரடியாக ஆடுறாரு. அவர் அப்படியே ஓடிஐ யூஸ் பண்ணலாம். பட் டெஸ்ட் மேட்ச்சில் அவரை யூஸ் பண்ணலாமா வேணாமன்றது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கு ஸ்டம்ப்ஸ் வந்து எல்லா மேட்சும் விளையாடுற பிளேயராக இருக்காரு. பட் பிரிவிஸால் அந்த மாதிரி ஆக முடியுமான்றது பொறுத்து தான் பார்க்கணும். அவர் வந்து ஓடி T20 மட்டும் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஆனால் எனக்கு பெருசாக இது படாதது வந்து பிரிட்டோரியஸ் அவரோட அதிரடியான ஆட்டம். டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளாண்டாரு. பட் T20 பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு செட்டில்டான ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தாதது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாசிட்டிவ் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாசிட்டிவ் இருக்குது. பெரிய பெரிய பவுலர் எல்லாமே சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் 2 டீம்லேயும் பாசிட்டிவ்ன்றது இருக்குது. என்ன சவுத் ஆஃப்ரிக்கா தோற்றிருந்தாலும் அவங்க டீமில் வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தாலும் அவங்க டீம்லேயும் ஒரு சில நெகட்டிவ் இருக்குது. அதனால் மிக்ஸ்டான ஒரு மேட்ச் தான்றது எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், மேக்ஸ்வெல் ஐபிஎல்னு வந்துட்டால் சொதப்புறாரு, ஆனால் ஆஸ்திரேலியா வந்துட்டால் மிரட்டுறாரு. இதை பற்றி நினைக்கிறீங்க? இந்த மறக்காமல் கான் பாக்ஸில் கான் பண்ணுங்கள்.